நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத் அவர்கள் சிறப்பான முறையில் உலகத்தில் இருக்க தமிழர்கள்லாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர் வல்லுநராக வர வேண்டும் என்றதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னாக்கா நம்முடைய உலக அரங்கில் அமிர்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் பெங்காலி, நம்ம தமிழால் கூட கிடையாது, ஒரு பெங்காலி. அந்த பெங்காலியாக இருக்கக்கூடியவர் சாந்தி நிகேசன் இடத்துல பிறந்தவர். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் படிச்சிருக்காரு, ஏல் பல்கலைக்கழகத்திலையும் படிச்சிருக்காரு, 2 பல்கலைக்கழகத்திலும் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களில் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், 3ஆவது ஸ்டூடெண்ட்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல்லுது. அப்படியேப்பட்டவர் பாரத ரத்னா விருதும் வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விருதுகளை வாங்கி இருந்தாலும் அவர் என்னடானாக்கா அவர் சொல்கிறார், ஆய்வறிக்கை சொல்கிறாரு, பல நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் ஆய்வு செய்திருக்கிறேன். பொருளாதார வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய அட்மாஸ்பியரை கொடுத்தா அங்கே உற்பத்தி ஆகின்ற பொருள், அங்கே விளைகின்ற பொருள், இதெல்லாம் பற்றி மட்டும் கொடுத்தாக்கா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 5 வருஷத்தில் எப்படி இருக்கும், 10 வருஷத்தில் எப்படி இருக்கும், 15 வருஷத்தில் இருக்கும், 20 வருஷத்தில் எப்படி இருக்கும்போதை நான் அந்த நாட்டுக்கு டிபிஆர் போட்டு கொடுத்துருவேன். அப்படியேப்பட்ட நான் உலகத்தில் பல நாட்டுக்கு போட்டு கொடுத்து வளர்ந்து வருகின்ற காட்சியெல்லாம் கண்ணால் பார்க்குறேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்த்தேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு குறிப்பு, நம்ம தமிழால் கிடையாது. இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத்து பேசுனா அவர் தமிழ்நாட்டுக்காரன்றாலும் தமிழ் உணர்வோடு பேசுகிறான்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், அமித்ஷா சொல்கிற அந்த பொருளாதார வல்லுநர் அவர் சொல்கிறாரு, சொல்லும்போது தமிழ்நாடு என்ற ஒரு நாடு தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமேயானால் உலக அரங்கில் 18வது வல்லரசாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் சொல்கிறார்.